எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இது நாள் வரைக்கும் நம்ம பழம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த பதிவில் நீங்கள் பழம் சாப்பிடல அப்படின்னா என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சம்மரி. ஸோ நீங்கள் 3 வேளையுமே சமைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, செத்துப்போன உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப அசிடிக்காக இருக்கும். ஸோ அஜீரண கோளாறுகள், வறட்டு ஏப்பங்கள், இந்த மாதிரி நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். 2வது, கழிவுகள் உடம்புல அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். அந்த சமைச்ச உணவில் உள்ள ஆயில், மசால் பொடி, அந்த மாவு பொருள், இது எல்லாமே உடம்பை என்ன செய்ய ஆரம்பிக்கும், கழிவுகளை உண்டாக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாமே உடம்புல சேரும்போது அதை தேங்கி என்ன செய்ய ஆரம்பிக்கும், உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். 3வது பார்த்தீங்கன்னா கெட்ட சுகர். ஸோ நீங்கள் 3 வேளையுமே சமைச்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல என்ன சுகர் தான் இருக்கும், சமைச்ச கெட்ட சுகர் தான் இருக்குமே தவிர இயற்கையான சுகர் உடம்புல இருக்காது. இயற்கையான சுகர் உடம்பை குணமாக்கும், உடம்பை சுத்தப்படுத்தும். ஆனால் செயற்கையான சமைச்ச உணவுடைய கெட்ட சுகர் உடம்பை பாழாக்கும். அப்போ 3 வேளையுமே நீங்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக என்ன தான் இருக்கும், கெட்ட சுகராக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயமே நடந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு கொண்டு போய் விடும், நோய்க்கு கொண்டு போய் தான் விடும். ஸோ இப்போ மெஜாரிட்டியாக இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆன உடம்பு பருமனாக இருக்கிறது, ப்ரெஷரு, சுகரு, அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, எல்லா உணவு ரீதியான நோய்களும் சீக்கிரமாகவே வந்து சேரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது போக முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், முக்கியமான மெயினான ஆள், கேன்சர். ஸோ இந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட சுகர் இருக்கு இல்லையா, இந்த கெட்ட சுகரில் மட்டும்தான் என்ன ஆகும், உயிர் வாழும். பழங்களுடைய இயற்கையான சுகரில் இந்த கேன்சர் என்ன செய்யாது, உயிர் வாழாது, அழிஞ்சு போகும். ஸோ உடம்பு முழுக்கும் கெட்ட சுகராக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கேன்சருங்கிற ஒரு விஷயம் இப்போ பரவலாக நம்ம நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் குடும்பத்திலே 2 பேர் கேன்சர் விக்டிம்ஸாக இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கேன்சருங்கிற விஷயமுமே இதில் தான் வரும், அந்த கெட்ட சுகரில் தான் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தரமான மருத்துவமெல்லாம் உங்களுக்கு ஓசிக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அங்கே போய் என்ன செய்யணும், காசு செலவழிக்கணும். ஹாஸ்பிட்டலில் போய் காசு செலவழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மருந்து மாத்திரைக்கு செலவழிக்கணும். ஸோ மருந்து மாத்திரையும் அதிகமாக சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்து அந்த காசு இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசையும் வந்து அங்கே கொட்டி வேஸ்ட் பண்ணி மாதம் மாதம் ரெகுலராக தவணை முறையில் கெட்டுற மாதிரி தான் இதுவும் என்ன ஆயிடுது, வந்துடுது. கடைசியாக காசை கொடுத்து உங்களுக்கு நீங்களே சூனியை வச்சு உங்களை சுற்றி உள்ளவங்களையும் பாதித்து உடம்பையும் கெடுத்து மொத்தம் டோட்டல் வேஸ்ட். ஸோ நீங்கள் 3 வேளையுமே பழங்களை சாப்பிடாம, 3 வேளையுமே சமைச்ச உணவை சாப்பிட்டு பழங்களை சாப்பிடாம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே சீக்கிரமாக வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்பயே ஒரு தம்பி சொன்னானே, பழங்களை சாப்பிட்ருந்தா இது ஈஸியாக தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க உடம்புக்கு அவங்க தான் உதவி பண்ண முடியுமே தவிர தனக்காக இன்னொருத்தரை வேலைக்கு வச்சு என்ன செய்ய முடியாது, சாப்பாடை மாற்றி சாப்பிட முடியாது. ஸோ உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்போ நீங்கள் வந்து பழங்கள் சாப்பிட்லன்னா இதுக்கு தயாராக இருந்துக்கோங்க, காசு சேர்த்து வச்சுக்கோங்க, டைமை வேஸ்ட் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க, சுற்றி உள்ள சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி வைங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இள வயசாக இருக்கும்போது எதுவுமே தெரியாது. வண்டி நேராக போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு ஆட்டம் காமிக்கும் போது தான் ஐயோ அம்மான்னு பதறி ஓடி வருவாங்க. அது வரைக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே சிவடங்காதில் ஊர்ன சங்கு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இயற்கை மன்றத்தில் நடக்கும். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே காதை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இடிக்கும் போது ஐயோ அம்மான்னு ஓடி வருவாங்க. அப்போ தான் என்னென்ன தப்பு செஞ்சோங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா
அந்த நிலைமைக்கு கொண்டு போகாமல் தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா சரி பட்டு தான் திருந்துறீங்கன்னா திருந்திக்கோங்க. ஏன்னா என் உடம்பு இல்லை, உங்கள் உடம்பு உங்கள் பொறுப்பு. ஸோ இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.